ஸோ நம்ம ஸ்கின் வந்து நல்லா டோனப்பாக இருக்குது அப்படின்னா பிளட் ஃப்ளோ நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஏற்கனவே அங்கே ரொம்ப ஹார்டாக இருக்குது, ரொம்ப வந்து இரிட்டேட்டடாக இருக்குது அப்படின்னா அங்கே பிளட் ஃப்ளோ சரியாக இருக்காது. ஸோ அப்போது பிளட் ஃப்ளோ இருந்தால் தான் அந்த இடம் ஈஸியாக ஹீல் ஆகும். ஸோ அப்போ பிளட் ஃப்ளோ அந்த இடத்துல கொண்டு வரதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் வந்து லீச் தெரப்பிக்கு இருக்குது. எங்கே வந்து இம்ப்யூர் பிளட் இருக்கோ அங்கே வந்து இந்த லீச் விடும்பொழுது அந்த இம்ப்யூர் பிளட்டை மட்டும் சக் பண்ணி எடுக்கும் பொழுது ஈஸியாக பிளட் ஃப்ளோ அந்த இடத்துல கிடைக்குது. மெடிக்கலாக ஃபிட்டாக இருக்காங்க அப்படின்னா இந்த லீச் தெரப்பியை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம். ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறமும் அவங்கள மானிட்டர் பண்ணுறோம். ஸோ கம்ப்ளீட்டாக சேஃப் அண்ட் செக்யூர் ஃபுல் ட்ரீட்மெண்ட் தான் இந்த லீச் தெரப்பி. அதனால் அந்த பேரை கேட்டு நீங்கள் எதுவும் ஒரு ஒரி பண்ண வேண்டாம். இது கம்ப்ளீட் கியூர் அண்ட் சேஃப்டி ப்ரொசீஜர் தான் இது. அவங்க உடம்புல இருந்து ஒரு தேவையில்லாத பிளட்டை எடுத்ததுக்கப்புறம் ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் தான் ஃபீல் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் லீச் தெரப்பி எடுத்ததுக்கப்புறம் ஒரு 1 வீக்கில் அவங்கள கேட்டால் ஐ ஃபீல் ரெஃப்ரெஷ்மெண்ட், நான் ஒரு புதுசாக உணர்றேன், அந்தளவுக்கு எனக்கு வந்து உடம்பு ஃப்ரீயாக இருக்குன்னு தான் சொல்லுவாள். ஸோ அது வந்து ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட்டாக தான் இருக்கும். அது உங்களுக்கு அந்த HL தான் வந்து முழுக்க மெடிக்கல் ப்ராப்பர்ட்டி. அதை நம்ம ரூல்ட் அவுட் பண்ணி அனலைஸ் பண்ணி பார்க்கும்பொழுது இப்போ நம்ம பயன்படுத்தக்கூடிய எண்ணற்ற மருந்துகளுடைய அடிப்படை கூறுகள் காஸ்மோ ஹெல்த் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட சித்தா மற்றும் வர்மக்கலை நிபுணர் டாக்டர் திருஞானம் அவர்கள் இணைந்திருக்காங்க. தொடர்ந்து நிறைய விஷயம் டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சரி, இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து இப்போ நிறைய பேருக்கு வந்து இந்த ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. இந்த உடம்புல வந்து அரிப்பு, படர்தாமரை, இந்த மாதிரி நிறைய பேருக்கு சொரியாசிஸ் சார்ந்த பிரச்சனைகள். இதுக்கு வந்து நாள்பட்டு அவங்க வந்து மருந்துகள் எடுத்துக்கிறாங்க. மருந்து எடுக்கும் போது சரியாகிறதாவும் அதை நிறுத்தினதுக்கு அப்புறம் அதிகமாகிறதாவும் சொல்றத நம்மளால பார்க்க முடியுது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது சித்த மருத்துவத்துல வந்து இந்த அட்டை பூச்சியை வச்சு இதற்கான வைத்திய முறைகள் கொடுக்கறது உண்டு. இதுல வந்து நிரந்தர தீர்வு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை டாக்டர்? ஆமாம், உண்மை. ஆக்சுவலி என்னென்னா, இந்த ஸ்கின் டிசீஸ் வந்து ரொம்ப க்ரானிக்காக இருந்து கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஈவன் வந்து அதுக்கு ஸ்டீராய்ட் மேனேஜ்மெண்ட் தான் அலோபதியில் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஷார்ட் டைம் ஸ்கின் டிசீஸ்க்கு வந்து அலோபதியில் நீங்கள் எடுக்கிறது வந்து ஈஸியாக ரெக்கவரி ஆகிறாங்க, நோ பிரச்சனை. பட் ஆனால் வந்து க்ரானிக்காக ரொம்ப நாள் இருக்கக்கூடிய அந்த எக்ஸிமான்னு சொல்லக்கூடிய கரப்பான், சொரியாசிஸ், படர்தாமரை, இதெல்லாம் வந்து நாட்பட்ட நோய்க்கு வந்து நீங்கள் மருந்து சாப்பிட்டா அந்த டைமில் குறையும், மறுபடியும் வரும். ஈவன் சித்தா மருந்து எடுத்தும் சரியாகலாம், மறுபடியும் வந்திருக்கிறத கூட நீங்கள் பார்த்துருக்கலாம். ஸோ இதுக்கு அடிஷ்னலாக நம்ம என்ன பண்ணணும்னா, நம்முடைய பேஸ் அங்கே இருக்கக்கூடிய பிளட்டை பியூரிஃபை பண்ணணும். ஸோ ஒரு இடத்துல ஸ்கின் வந்து ரொம்ப ரஃப் ஆனதுக்கப்புறம் அந்த இடத்துல பிளட் ஃப்ளோ வந்து சரியாக போயிருக்காது. ஸோ நம்ம ஸ்கின் வந்து நல்லா டோனப்பாக இருக்குது அப்படின்னா பிளட் ஃப்ளோ நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஏற்கனவே அங்கே ரொம்ப ஹார்டாக இருக்குது, ரொம்ப வந்து இரிட்டேட்டடாக இருக்குது அப்படின்னா அங்கே பிளட் ஃப்ளோ சரியாக இருக்காது. ஸோ அப்போது பிளட் ஃப்ளோ இருந்தால் தான் அந்த இடம் ஈஸியாக ஹீல் ஆகும். ஸோ அப்போ பிளட் ஃப்ளோ அந்த இடத்துல கொண்டு வரதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் வந்து லீச் தெரப்பி இருக்குது. ஸோ அந்த காலத்திலேயே அனிமல்ஸை நம்ம எந்த அளவுக்கு மெடிக்கேட்டடாக யூஸ் பண்ணலாங்கிறத எவ்வளோ மைன்யூட்டாக அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்கிறதுக்கு இந்த லீச் தெரப்பி வந்து ரொம்ப ஒரு சான்று அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஏன்னா நம்ம எவ்வளோ அனிமல்ஸ் இருக்குது, ஸோ அதை எப்படி அவங்க செலக்ட் பண்ணி அது எப்படி இந்த அளவுக்கு இது வந்து நம்ம உடம்புல ட்ரீட்மெண்ட்டாக யூஸ் பண்ணால் எஃபெக்ட் இருக்குங்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஸோ இதில் வந்து என்னென்னா, அந்த பிளட் வந்து அந்த இடத்துல இம்ப்யூர் பிளட்டை மட்டும்தான் இந்த லீச் வந்து அந்த இடத்துல வந்து சக் பண்ணும். ஸோ நல்ல ரத்தத்தை இருக்கிறத விட எங்கே வந்து இம்ப்யூர் பிளட் இருக்கோ அங்கே வந்து இந்த லீச் விடும்பொழுது அந்த இம்ப்யூர் பிளட்டை மட்டும் சக் பண்ணி எடுக்கும் பொழுது ஈஸியாக பிளட் ஃப்ளோ அந்த இடத்துல கிடைக்குது. ஆக்சிஜனேட்டட் பிளட் ப்ளஸ் வந்து நல்ல நியூட்ரியன்ட்டான பிளட் வந்து அந்த ஸ்கின்னுக்கு வரும்பொழுது ஈஸியாக அந்த ஸ்கின் டிசீஸ் வந்து ரெக்கவரி ஆகிடுது. மீண்டும் அது வராமல் இருக்கிறதுக்கு நல்ல தற்காப்பாக இந்த லீச் தெரப்பியை நாங்கள் பயன்படுத்திட்டு இருக்கோம். ஓகே, இப்போ ஒருத்தவங்க வந்து இந்த மாதிரி படர்தாமரை இல்லை வேறு மாதிரியான தோல் நோய்க்காக உங்ககிட்ட வராங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த ட்ரீட்மெண்ட், இந்த லீச் தெரப்பி அப்படிங்கிறது எப்படி கொடுப்பீங்க? எவ்வளோ நாளுக்கு ஒரு தடவை? ஏன்னா பொதுவாக இந்த மாதிரி அட்டை பூச்சி அப்படிங்கிறதெல்லாம் அது கேட்கும்போது ரொம்ப பயமாக இருக்கும் நமக்கு. இந்த ப்ராசஸ் எப்படி டாக்டர் பண்ணுறீங்க? ஆக்சுவலி எல்லாரும் நினச்சிட்டு இருப்பாங்க ஏதோ ஒரு பூச்சி, பொதுவாக லேடிஸ் வந்து பொதுவாக பூச்சினாலே கரப்பாம்பூச்சிக்கே பயப்படுறவங்க இருப்பாங்க. ஸோ ஏதோ ஒரு அட்டை பூச்சி விடுறாங்க, நம்மளுக்கு எப்படி அது அருவருப்பாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. பட் நீங்கள் அதை நேராக பார்த்தா தான் உங்களுக்கு அப்படி இருக்கும். பட் அதை ரொம்ப ஹேண்டில் பண்ணுறது, அது ஒரு குட்டி குழந்தை மாதிரி தான். அது நம்ம கையில் ஹேண்டில் பண்ணுறது, அதை சக் பண்ணுறது, அது ரொம்ப ஈஸியான ப்ராசஸ் தான். உங்களை வந்து இப்போ அட்டை கடிக்கும்னா நமக்கு வலிக்குமா, இல்லை வேறு எதாவது இரிட்டேஷன் இருக்குமா அப்படின்னா அப்படிலாம் எதுவுமே கிடையாது. இப்போ அட்டை அந்த இடத்துல விடுறதும் தெரியாது, ட்ரீட்மெண்ட் பண்ணுறதும் தெரியாது. பேஷண்ட் பாட்டுக்கு படுத்திருப்பாங்க, நம்ம லீச் விட்டு ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதே அவங்களுக்கு தெரியாது. ஜஸ்ட் அவங்க வந்து படுத்திருப்பாங்க, ட்ரீட்மெண்ட் முடியும், கிளம்பி வர மாதிரி இருக்கும். பட் அதுக்கான ப்ராசஸ் தான் கொஞ்சம் ரொம்ப மெடிக்கலாக நாங்கள் வந்து ரொம்ப டீப்பாக வந்து வாட்ச் பண்ண வேண்டியது இருக்குது. பிகாஸ் ஏன்னா இப்போ அந்த அட்டை கடிச்சதுக்கப்புறம் அந்த இடத்துல ரத்த கசி வந்து மீண்டும் மீண்டும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை நாங்கள் வந்து க்யூர் பண்ணணும்.
ப்ளஸ் வந்து அந்த இடத்துல வேற எதுவும் இன்ஃபெக்ஷன், இப்போ நம்ம அட்டைப்பூச்சி விட்டு கடிச்சதுக்கப்புறம் அந்த கடிவாய் பகுதியில் எதுவும் இன்ஃபெக்ஷன் ஆகாமல் இருக்கணும், அந்த இடத்துல அரிப்பு வராமல் இருக்கணும். ஸோ அது போஸ்ட் ஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட். இப்போ அட்டை லீஷ் நாங்கள் விடுறதுக்கு பேஷண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணணும். இவங்க இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு அஃபோர்டபுளாக இருக்காங்களா, மெடிக்கலாக ஃபிட்டாக இருக்காங்களா. இப்போ ஒரு சில பேருக்கு ஏற்கனவே ப்ளீடிங் டிசீஸ் இருக்கும், நான் சின்னதாக காயம்பட்டாலே எனக்கு வந்து ரத்தம் அதிகமாக போயிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரியான பேஷண்ட்ஸை ரூல்ட் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான பிளட் டெஸ்ட்லாம் எடுப்போம். அவங்களுடைய ஹீமோகுளோபின் எவ்வளோ இருக்குது, அவங்களுடைய ரத்தத்தினுடைய அளவுலாம் எவ்வளோ இருக்குது, அந்த ப்ளீடிங் ஃபேக்டர், இந்த ப்ளீடிங் ஃபேக்டர், கிளாட்டிங் ஃபேக்டர் இருக்குது, அதை வெரிஃபை பண்ணிவிட்டு ப்ரீ ஆப்ரேட்டிவ் ப்ரொசீஜராக அதெல்லாம் கரெக்டாக இருக்காங்க, மெடிக்கலாக ஃபிட்டாக இருக்காங்க அப்படின்னா இந்த லீஸ் தெரப்பியை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம். ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறமும் அவங்கள மானிட்டர் பண்ணுறோம். ஸோ கம்ப்ளீட்டாக சேஃப் அண்ட் செக்யூர் ஃபுல் ட்ரீட்மெண்ட் தான் இந்த லீஸ் தெரப்பி. அதனால் அந்த பேரை கேட்டு நீங்கள் எதுவும் ஒரி பண்ண வேண்டாம். இது கம்ப்ளீட் கியூர் அண்ட் சேஃப்டி ப்ரொசீஜர் தான் இது. ஓகே. ஸோ இப்போ பொதுவாகவே வந்து அட்டைப்பூச்சி கடிச்சிருச்சு அப்படின்னா நம்முடைய ரத்தத்தை எல்லாம் உறிஞ்சி எடுத்துரும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ இந்த ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் இது நம்ம இந்த லீச் தெரப்பி எடுக்கிறதுனால நமக்கு வந்து ரத்தத்தினுடைய அளவு உடம்புல இருந்து குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கணும். ஆக்சுவலி அது ரொம்ப குட்டி. இது நம்ம வந்து கணக்காக நம்ம மெஷர்மெண்ட் பண்ணி விடும்பொழுது இது கம்ப்ளீட் அண்டர் கண்ட்ரோல். இப்போ நீங்கள் காட்டுக்குள்ளே எங்கேயாவது போகிறீங்க அப்படின்னா, இப்போ அன்னியன் படத்தெல்லாம் வந்து ஒரு சீன் பார்த்துருப்பீங்க, அட்டைப்பூச்சி வந்து விட்டுட்டு சாகடிக்கிறதெல்லாம். அதெல்லாம் மல்டிபிள் லீச்சஸ். நம்ம உடம்புல நூற்றுக்கணக்கான அட்டைகள் வந்து ஒரே நேரத்தில் நம்ம சக் பண்ணும்போது தான் அட்டை வந்து நம்ம ரத்தத்தை வந்து ஃபுல்லாக எடுக்கிறது. இதெல்லாம் ஒரு அட்டைப்பூச்சி மினிமம் வந்து உங்களுக்கு அதிகபட்சம் 20 ml-லேருந்து 30 ml தான் ரத்தத்தை வந்து சக் பண்ண போகுது. அது வந்து ஒரு சிரஞ்சில் நம்ம எடுக்கிற அளவு தான். ஸோ அதனால் நம்ம வந்து பாயிண்டடாக இந்த பேஷண்ட்டுக்கு 2 லீச் தெரப்பி போதும், 2 லீச் போதும், இல்லை 3 லீச் போதும். அதிகபட்சம் ஒரு டைமில் 5 லீச் வரையும் தான் நாங்கள் பயன்படுத்துகிறோம். ஸோ அந்த டைமில் வந்து அதிகபட்சம் ஒரு 70 to 80 ml தான் ஒரு டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும். அது எல்லாமே இம்ப்யூர் பிளட் தான். மறுபடியும் பிளட் வந்து நல்லா ரெகுலேட் ஆகிடும். அதுக்கான நியூட்ரியண்டான ஃபுட்டு ப்ளஸ் மெடிசன்ஸ் நாங்கள் கொடுத்து ஃபாலோ பண்ணும்பொழுது ஸோ அந்த பிளட் லாஸ்னால பேஷண்ட்ஸ்க்கு எந்த ஒரு நெகட்டிவ் இம்பேக்டும் இருக்காது. இதனால நல்ல குட்டாக தான் ஃபீல் பண்ணுவாங்க. அவங்க உடம்புல இருந்து ஒரு தேவையில்லாத பிளட்டை எடுத்ததுக்கப்புறம் ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் தான் ஃபீல் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் லீஸ் தெரப்பி எடுத்ததுக்கப்புறம் ஒரு 1 வீக்கில் அவங்களை கேட்டால் ஐ எம் ஃபீல் ரெஃப்ரெஷ்மெண்ட், நான் ஒரு புதுசாக உணர்றேன், அந்த அளவுக்கு எனக்கு வந்து உடம்பு ஃப்ரீயாக இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அது வந்து ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட்டாக தான் இருக்கும் அது உங்களுக்கு. ஓகே. ஸோ இப்போ உடம்புல இருக்கக்கூடிய நாள்பட்ட தோல் சார்ந்த நோய்களுக்கு வந்து இந்த அட்டைப்பூச்சி வைத்தியம் வந்து நல்லா கேட்கும் அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்க. இந்த அட்டைப்பூச்சியை வைத்து வேற என்ன மாதிரியான நோய்களை குணப்படுத்தலாம் டாக்டர்? நோய்கள்னு பார்த்துட்டா மெடிக்கலாக உங்களுக்கு புரியணும்னா இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ், இன்ஃபெக்ஷன் டிசீஸ், இந்த 2 தான் சேலஞ்சிங்கான விஷயம் இப்போ இருக்கக்கூடிய மாடர்ன் ட்ரெண்டில். ஸோ இந்த 2 விஷயத்துக்குமே இந்த லீஸ் தெரப்பி நாங்கள் யூஸ் பண்ணுறோம். அதில் வந்து இன்ஃப்ளமேஷன், ஆல் கைண்ட் ஆஃப் இன்ஃப்ளமேஷன், பொதுவாக வந்து ஜாயிண்டில் வரக்கூடிய இன்ஃப்ளமேஷன், ஸ்கின்ல வரக்கூடிய இன்ஃப்ளமேஷன், 2க்குமே இந்த லீஸ் தெரப்பி யூஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ முட்டு வலி, முட்டு சார்ந்த பிரச்சனை இது சரி பண்ணுமா? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஜாயிண்டில் வரக்கூடிய இன்ஃப்ளமேஷன் தான் அந்த மூட்டு வலி, முடக்குவாதம், இந்த மாதிரியான ரொமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ், ஆஸ்டியோ ஆர்த்தரைட்டிஸ் ஆஃப் நீ, இந்த மாதிரியான இன்ஃப்ளமேஷன் டிசீஸ்க்கு அந்த மூட்லேயே எங்கே எந்த இடத்துல அஃபெக்ட் ஆயிருக்கோ, ஈவன் கவுட் ஆர்த்தரைட்டிஸ் முதற்கொண்டு எங்கே அஃபெக்ட் ஆயிருக்கோ அங்கே இந்த லீஸ் தெரப்பி விடும்போது இமிடியேட்டாக பெயின் குறைய ஆரம்பிக்கும். இது வந்து ஆரம்பத்தில் இருக்கும்போது தான் குணப்படுத்துமா, இல்லை கிரானிக் நாள்பட்டு இருக்கும்போதே இந்த வலிகளை சரி பண்ண முடியும்? ஆரம்ப நிலையிலிருந்து கிரானிக் டிசீஸ் 2க்குமே இந்த லீஸ் தெரப்பி யூஸ் பண்ணலாம். ஸோ எந்த இடத்துல நாங்கள் வந்து இப்போது ஆரம்ப நிலையில் வந்து நம்ம பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணோம்னா இந்த வெரிகோஸ் வெயின் சொல்லுவோம். ஸோ வெரிகோஸ் வெயினில் மட்டும் ஆரம்ப நிலையில் ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2ல் மட்டும் அதை விடும்பொழுது ஈஸியாக ரெக்கவரி ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. நாங்கள் நிறைய கேசஸ் வந்து சேலஞ்சிங்காக பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அதில் மட்டும்தான் 3rd டிகிரி 4th டிகிரியில் வந்து கொஞ்சம் சேலஞ்சிங். பட் ஆனால் ஸ்கின் டிசீஸ்லையும் ஆர்த்தோ ரிலேட்டட் மூட்டு வலி சம்பந்தமான பிரச்சனைகள்லையும் இந்த லீஸ் தெரப்பி ஆரம்ப நோய் நிலைகளிலும் பயன்படுத்துகிறோம், நீண்ட நாட்பட்ட நோய்களையும் பயன்படுத்துகிறோம். 2லையுமே ஒரே மாதிரியான நல்ல பயன்கள் தான் இதில் கிடச்சிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த லீஸ் தெரப்பியை நாங்கள் முழுசாக பயன்படுத்துறது தோல் சம்பந்தமான பிரச்சனைகள், இன்ஃபெக்ஷன் அண்ட் இன்ஃப்ளமேஷன், எலும்பு சம்பந்தமானதில் குறிப்பாக இன்ஃப்ளமேஷன் டிசீஸ், ரத்த சம்பந்தமான நோய்களில் ரத்த குழாய் அடைப்பு வந்து நம்ம ஃபேட் மெட்டீரியல் அந்த பிளட் கிளாட் இது மாதிரி ஏதாவது ரத்த குழாய் அடைப்புகள் வந்து டெவலப் ஆகிருக்கும், அவங்களுக்கு இந்த லீஸ் தெரப்பியை பயன்படுத்தணும். குறிப்பாக வந்து டீப் வெயின் த்ராம்போசிஸ் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பாங்க நிறைய பேருக்கு. காலில் இருக்கக்கூடிய ரத்த நாளங்களில் ரத்த கட்டு ஃபார்ம் ஆயிருக்கும். ஸோ அதை கரைக்கிறதுக்கு கூட நாள்பட்டு இப்போ அக்யூட்டாக இருக்கும்போது அலோபதி மேனேஜ்மெண்ட் பண்ணுறாங்க. எனக்கு ஆனால் ரிப்பீட்டடாக வந்துகிட்டு இருக்கு, எனக்கு சரியாகவே மாட்டேங்குதுங்கும் பொழுது இந்த டீப் வெயின் த்ராம்போசிஸ் கண்டிஷனில் இந்த லீஸ் தெரப்பியை பயன்படுத்துகிறோம். ஈவன் ஹார்ட்டில் வரக்கூடிய பிளாக் கூட
கிரானிக்காக நீங்கள் அலோபதி மெடிசனோட சேர்த்து லீச் தெரப்பி யூஸ் பண்ணும்பொழுது ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரெக்கவரி ஆகிறத நாங்கள் பார்க்குறோம், டாக்குமெண்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ நீங்க சொன்ன மாதிரி இப்போ மூட்டு வலியோ இல்ல தோல் சார்ந்த பிரச்சனையோ இருந்ததுன்னா அந்த இடத்துல வந்து நம்ம வந்து அந்த லீச்சை வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம். இப்போ ஹார்ட் டிசீஸ் அப்படின்னு சொல்லும்போது இதுக்கு எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுப்பீங்க? ஆக்சுவலி நியர்பை பிளட் ஃப்ளோ எந்த இடத்துக்கு நம்ம ரீச் பண்ணுறோமோ அங்கே நாங்கள் யூஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கால்னா கால் பகுதியில் விடுறோம், கைனா கை பகுதியில் விடுறோம். பட் ஹார்ட்டுக்கு நம்ம நெஞ்சில் ஹார்ட்டை சுற்றி இருக்கிற பகுதிகளில் தான் வந்து நம்ம லீச் தெரப்பி விடுறோம். அது வந்து கொஞ்சம் ஈஸியாக ரீச் அவுட் பண்ணுறதுக்கு ஹார்ட்டை நம்ம பிளட் எங்கே நம்ம எந்த இடத்துல யூஸ் பண்ணாலும் ஹார்ட்டுக்கு தான் ரீச் ஆகும். ஸோ மற்ற இடத்துல இருந்து ஹார்ட்டுக்கு ரீச் பண்ணுறதை விட நெஞ்சு பகுதியிலிருந்து நம்ம லீச் தெரப்பி விடும்பொழுது ஈஸியாக அதுக்கு வந்து ரீச் ஆகும். பட் ஹார்ட் டிசீஸ்க்கும் நாங்கள் நெஞ்சு பகுதியில் தான் அந்த லீச் தெரப்பியை பயன்படுத்துகிறோம். ஓகே. எவ்வளவோ பூச்சி வகைகள் இருந்தாலும் குறிப்பிட்டு வந்து இந்த அட்டை பூச்சியை செலக்ட் பண்ணி சித்தர்கள் வந்து இதுல இந்த மாதிரியான வைத்தியங்கள் எல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்க சொன்னது ஆல்மோஸ்ட் இப்ப இருக்கக்கூடிய நிறைய பேரோட பிரச்சனை தான் இந்த மூட்டு சார்ந்த வலி, நரம்பு சார்ந்த பிரச்சனை, தோல் சார்ந்த வலிகள், இது எல்லாத்துக்குமே தீர்வு கொடுக்கும் அப்படின்னா அப்படி அந்த அட்டை பூச்சியில என்ன சிறப்பு இருக்கு? இது நான் அதை ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி எவ்வளோ விஷயங்களை அவங்க டீப்பாக நோட் பண்ணியிருக்காங்க. ஈவன் ஒரு சின்ன ஒரு செல் உயிரினத்திலிருந்து நம்மளுடைய மனிதன் வரையும் சித்தர்கள் ஆராய்ச்சிகள் வந்து எல்லா விஷயத்துலையும் பண்ணியிருக்காங்க. அதில் இந்த லீச் தெரப்பி இப்போ அவங்க சொல்லி வச்ச விஷயம் இப்போ இருக்கக்கூடிய மாடர்ன் வேர்ல்டு, இப்போ இருக்கக்கூடிய இதோட நாங்கள் கம்பேர் பண்ணுறோம். ஏன் இந்த லீச்சில் என்ன இருக்குது, இது எப்படி மெடிக்கேட்டட் யூசஸ் இருக்குது, இது ஏன் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது அதை நம்ம செக் பண்ணி பார்க்கும்பொழுது அதோடைய சலைவா, அந்த சலைவா தான் ஃபுல் அண்ட் ஃபுல் மெடிக்கல் ப்ராப்பர்ட்டி. அந்த எச்சில் தான் வந்து முழுக்க முழுக்க மெடிக்கல் ப்ராப்பர்ட்டி. அதை நம்ம ரூல்ட் அவுட் பண்ணி அனலைஸ் பண்ணி பார்க்கும்பொழுது இப்போ நம்ம பயன்படுத்தக்கூடிய எண்ணற்ற மருந்துகளுடைய அடிப்படை கூறுகள், அதனுடைய மாலிகுலர், அது எல்லாமே அதனுடைய சலைவாவில் இருக்குது, அந்த எச்சிலில் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா பென்சிலின் ஆன்டிபயோட்டிக் எல்லாம் உருவாகிறதுக்கான முன்னோடியே இந்த பென்சிலின் தான். ஸோ அந்த நோய் எதிர்ப்பு சக்திக்கு இன்றளவும் நிறைய பேர் பயன்படுத்திட்டு இருக்காங்க. அதனுடைய மூலக்கூறும் அந்த சலைவாவில் இருக்குது. ஹெப்பாரின் சொல்லுவோம். இப்போ வந்து நிறைய பேர் வந்து ஹெப்பாரின் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க பிளட் வந்து கிளாட் ஆகாமல் இருக்கிறதுக்கு. பிளட் தின்னர் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து இன்ஜெக்ஷனாகவும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதனுடைய மாலிகுலாவும் இந்த சலைவாவில் இருக்கிறத ரூல்ட் அவுட் பண்ணி அதை கண்டுபிடிக்க முடியுது. இது இல்லாமல் எண்ணற்ற ஆல்கலாய்ட்ஸ், எண்ணற்ற மெடிக்கல் வேல்யூ இருக்கக்கூடிய மைக்ரோ நியூட்ரியன்ட் வந்து அந்த சலைவாவில் இருக்குது. ஸோ அதோடைய சலைவா நம்ம உடம்புல இன்ஜெக்ட் ஆகிறது தான் நமக்கு இவ்வளோ பெனிஃபிட் கொடுக்குது. ஸோ இதை பயன்படுத்தி தான் இப்போ நவீனத்தில் இன்ட்ரகேப்புலரி கனெக்ஷன், அப்போது யாராவது சர்ஜரி, குறிப்பாக வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி வந்து பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ஃப்ளாப் ஒரு இடத்துல ஒரு ஸ்கின்னை எடுத்துகிட்டு ஸ்கின் டிராஃப்ட் பண்ணுறாங்க. ஒரு தோலை ஒரு இடத்துல இப்போ தொடை பகுதியிலேருந்து எடுத்து நம்ம ஃபேஸ்லேயோ இல்லை வேறு இடத்துல வைக்கிறோம் அப்படின்னா நம்ம மேலே வைக்கிற தோலுக்கும் கீழே நம்மளுடைய உடம்புக்கும் கனெக்டிவிட்டியை ஃபார்ம் பண்ணுறது வந்து ஒரு சேலஞ்சிங்கான விஷயம் சர்ஜரியில். ஸோ ஃப்ளாப் எடுத்து வச்சிடுறாங்க, பட் ரெண்டுக்கும் பிளட்டை வந்து கனெக்ட் பண்ணுறது ஒரு சேலஞ்சிங்கான விஷயம். ஸோ இப்போ நாங்கள் சயின்டிஃபிக்காக ரிசர்ச்சில் நாங்கள் எங்களுடைய ஆராய்ச்சிகள் மூலயமா தெரிவித்ததுக்கப்புறம் நிறைய டாக்டர்ஸ், ஈவன் அலோபதியில் இருக்கக்கூடிய லீடிங் மோஸ்ட் பிளாஸ்டிக் சர்ஜன்ஸ் எல்லாமே இப்போ லீச் தெரப்பியை பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஃபாரின்ல இது ரொம்ப நாளாக பயன்படுத்திட்டு இருக்காங்க. இப்போ ரீசெண்ட் டேஸில் சென்னையில் குறிப்பாக லீடிங்காக இருக்கக்கூடிய எல்லா ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸையும் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜில் யூஸ் பண்ணியிருக்கோம், எம்எம்சியில் யூஸ் பண்ணியிருக்கோம். அங்கே இருக்கக்கூடிய ஐசியூ வார்டில் போயிட்டு இந்த லீச் தெரப்பியை நாங்கள் பயன்படுத்தியிருக்கோம். ஸோ இப்போ இருக்கக்கூடிய அந்த காலத்திலேருந்து இப்போ இருக்கக்கூடிய நவீன முறையும் இந்த லீச் தெரப்பி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் இருக்குது. ஓகே. ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியில் வந்து இந்த அட்டை பூச்சி வைத்தியம் என்ன மாதிரியான நோய்களை குணப்படுத்தும், இது எப்படி ப்ராப்பராக நம்ம பண்ணுறது அப்படின்றத பற்றி நிறைய விஷயம் எங்களுக்காக சொன்னீங்க. ரொம்ப நன்றி டாக்டர். தேங்க்யூ.